நாளைக்கு சித்ரா பௌர்ணமி. அதை விட ரொம்ப சிறந்த விஷயம் கள்ளழகர் ஆற்றில் வைகை ஆற்றில் இறங்குறது ரொம்ப விசேஷமான நாள் நாளைக்கு. அதனால் நாளைக்கு உபவாசம் இருக்கிறவா தாராளமாக இருங்கோ. இந்த சித்ரா பௌர்ணமி பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் மதுரை மாலை யூடியூப் சேனலில் போய் நீங்கள் பார்த்தேன்னா தெரியும். அந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ தயவு பண்ணி நாளைக்கு சாயங்காலம் நீங்கள் ஆற்றுல குத்துவிளக்கு முதல்ல ஏற்றி வாசலில் வைங்கோ. வாசலில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அது எரியட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் ஆற்றில் கொண்டு வந்து வைங்கோ. நாளைக்கு வானத்தை பார்த்து அந்த பௌர்ணமி நிலவை பார்த்து நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க. நீங்கள் கேட்டது அனைத்தும் கிடைக்கும். ஏன்னா பௌர்ணமி நிறைஞ்ச நாள்பா. நீங்கள் நாளைக்கு என்ன கேட்டாலும் அது கிடைக்கும். அதை தவிர பெரும்பாலையும் நாளைக்கு நீங்கள் மனசார வேண்டின்றேன்னா உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். ஏன்னா கள்ளழகர் ஆற்றுல இறங்குற நாள் இல்லையா? ஸோ விசேஷமான நாள். அதனால் நீங்கள் சாயங்காலம் ஆற்றுல விளக்கேற்றி சித்திரகுப்தனுக்குன்னு நான் ஒரு இது சொல்லியிருந்தேன், ஒரு ஸ்லோகம் சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படிங்கிறத மதுரைமாலா யூடியூப் சேனலில் போய் நீங்கள் பாருங்கோ. அதில் பார்த்தா தெரியும். அதை உங்களால் நாளைக்கு சாயங்காலம் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லுங்கோ. கண்டிப்பான முறையில் நம்மளுடைய பாவங்கள் குறைந்து புண்ணியம் சேர்ந்து நல்லது நடக்கும்.